ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया शुश्रून्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். மைத்ரேய மகரிஷிக்கும் விதுர மகாத்மாவுக்கும் இடையே நடந்த உரையாடல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 37 மற்றும் 38. போதானாம் நவ ஆதீனாம் யத்யத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானுசம்சத்தா யதா சங்கம் குணான் விதுஹு. ஓ நற்குணவானே, ஆகாயத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களிலும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் பரமபுருஷரின் பார்வையாக உள்ள கடைசி பூச்சிதான் காரணமாகும். ஏதே தேவா கலா விஷ்ணு காலமாயாஞ்சலிங்கின நானாத்வாஸ் கிளியாசா ரோஹா பிராஜ்வலனோர்பும். மேலே குறிப்பிட்டுள்ள பௌதிக மூலப்பொருட்களை ஆள்பவர்களான தேவர்கள் பகவான் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்களாவர். புறசக்திக்கு உட்பட்ட நித்திய காலத்தினால் உருவமைக்கப்பட்டுள்ள அவர்கள் பகவானின் பின்ன பகுதிகளாவர். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்கு உரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அவர்கள் பின்வருமாறு பகவானிடம் மனம் கவரும் பிரார்த்தனைகளை செய்தனர். சரி, பெரும்பாலும் சமுதாயத்துல மக்கள் மத்தியில நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், வழிபாட்டுல முரண்பாடுகள் நிறைய பார்க்க முடியும். அதுவும் குறிப்பா கலியுகத்துல பல்வேறு கருத்து வேறுபாடுகள், வழிபாட்டை குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள், பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள், தேவர்களை பற்றிய கருத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் பாகவதம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. பாகவதம் எல்லா வேதங்களின் சாரம். விவத பாகவதம் ரசமாலயம். நிகம கல்பதரோர் கலிதம் சுகமுகா திருவசம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம் ரசிகா புவிபாவுகா. எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமா கொடுத்துட்டார். கலியுகம் தொடங்க போகுது. கலியுக மக்களால வேத முறைகளை பின்பற்ற முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். கலியுக மக்கள் பிராயணா பாயை கலோ அல்பாயுசு கேஜனா வந்தா சுமந்த மதையோ அந்த வாக்கியா பாத்துதா. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு உடையவர்கள். 100 வயசே அல்ப ஆயுசு தான். மற்ற யுகங்களோடு ஒப்பிடும்போது 100 வயசு வாழ்றதே அல்ப ஆயுசு தான் கலியுகத்து. இப்ப அதுவும் குறைஞ்சு 55, 60, 45 அல்பாயுசுல போயிடுறாங்க. பெரும்பாலும் மக்கள் அல்பாயுசுல போயிடுறாங்க. ஹலோ அல்பாயுசு கேச்சுனா மந்தா, எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. மந்த புத்தி, துரதிருஷ்டம் வாய்ந்தவங்க, சண்டை சச்சரவு,
இதுதான் நிறைந்த கலியுகம் ஃபுல்லா. அதனால கலியுக மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். கலியுக மக்களும் இறைவனை அடையணும், கலியுகத்தில் இருக்கிற மக்களும் பகவானை அடையணும் அப்படின்னு எல்லோருடைய நன்மைக்காக சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட எல்லா வேதத்தை எடுத்து சாரமா கொடுங்க, எல்லா வேதத்தோட எசன்ஸ். இதுதான் வியாசதேவர் பண்ணார். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள், இதெல்லாம் பண்ணி வியாசருக்கு திருப்தி ஆகல. வியாசர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல, திருப்தி அடையவே இல்லை, அதிருப்தியா இருக்காரு. ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு, அவர் கம்ப்ளீட் ஆகல, பூர்த்தி அடையல. அவருடைய பணிகள் பூர்த்தி அடையாத அவர் ஃபீல் பண்றாரு. அப்பதான் அவருடைய குருநாதர் நாரதர் பாகவதம் தொகுக்க சொன்னார். நீங்க ஓ வியாசா, நீங்க தர்ம அர்த்த காம மோட்சம் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. பொருளாதார முன்னேற்றம், புலன்பம், கர்ம காண்டம் எல்லாம் சொல்லிருக்கு. ஞான காண்டம், உபாசன காண்டம், பல்வேறு யோக முறைகள், பல்வேறு வழிபாட்டு முறைகள். ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க பரம புருஷோத்தம்னான பகவான் கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க உங்களுடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆகல, சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகல. வியாசுடைய சேவை எப்போ பூர்த்தி அடைஞ்சது? அவர் பாவதம் கொடுக்கும் போதுதான். பாவதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வியாசுடைய எழுத்து பணி முழுமை அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, ஆனா அதுல அவர் திருப்தி அடையல. அப்ப கலியுக மக்களுடைய நன்மைக்காக இதி பாரத மாக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம் ஸ்ரீ ஸ்தூத்திர திஜபந்துனா ஸ்ராயனா ஸ்ருதி கோச்சரா. பெண்கள், வியாபாரிங்க, இலிக்குளத்தில் பிறந்தவங்க எல்லாருமே தர்மத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லோருடைய நன்மைக்காக வியாசதேவர் மகாபாரதம் எழுதினார். அந்த மகாபாரதத்தின் முக்கியமான பாகம் தான் பகவத்கீதை. இந்த பௌதிக வாழ்க்கையில, அறியாமையில தன்னை உடலோட அடையாளப்படுத்திட்டு பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஜீவனை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் பகவத்கீதை சொன்னார். அதே போல கலியுக மக்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியுங்கனால? இவங்களுக்கு எதுவுமே பின்பற்ற முடியாது, இவங்க வேத கொள்கையில உறுதியா பின்பற்ற முடியாது, மனு சங்கீதை பின்பற்ற முடியாது, எல்லாம் கஷ்டம். அதனால கலியுக மக்கள் நன்மைக்காக அனைத்து வேதத்தை எடுத்து சாரமா கொடுத்துட்டாங்க ஸ்ரீமத் பாகவதம். அதனால எல்லா கேள்விகளுக்கும் பாகவதம் சரியான பதில், எல்லா குழப்பத்துக்கும் பாகவதமே தீர்வு, எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பாகவதம் சரியான தீர்வு. சில நேரம் நம்ம மருத்துவர்கிட்ட போனா ஒரு மருந்து தருவார், இந்த ஒரு மருந்து போதுங்க எல்லா வியாதி குணமாயிடும். நம்ம சந்தேகப்படக்கூடாது, அது எப்படி ஒரு மருந்து எல்லா வியாதி குணப்படுத்தும்? சந்தேகம் தான் வியாதி போவார். சம்சய ஆத்மா வினசதி, சந்தேகம் கொள்ளும் ஆத்மா அழிந்து விடுவார். அப்போ சந்தேகமே கூடாது, மருத்துவர்கிட்ட சந்தேகமே கூடாது. ஒரு டாக்டர் சொல்றாரு, சார் இந்த ஒரு டேப்லெட் போதும் உங்க எல்லா வியாதி குணமாயிடும், கவலைப்படாதீங்க, இது எடுங்க. காலையில ஒரு டைம், மார்னிங் ஈவினிங் ஒரு டைம், காலையில மதியம் இரவு, இல்ல காலை மாலை 2 முறை இதை எடுத்துக்கோங்க. சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இது மெடிசன் போதும், இந்த மருந்து போதும், இதை எடுத்துக்கோங்க, சரியா போடும். அப்ப அங்க கேள்வி கேட்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் இஸ் அத்தாரிட்டி. டாக்டர் அத்தாரிட்டியா இருக்காரு, மருத்துவர் அதிகாரியா இருக்காரு. மருத்துவர் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கீழ்ப்படியும். ஏன்னா எனக்கு வியாதி குணமாகும், எனக்கு வியாதி குணமாகும்னா மருத்துவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணணும், அதை ஏத்துக்கணும். எஸ், மருத்துவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணுங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. ஐயோ வேண்டாங்க, அறுவை சிகிச்சை பண்ணாம ஏதாவது மருந்து கொடுங்களேன் அப்படிலாம் ஆப்ஷன் பண்ண முடியாது. அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும், ட்ரிப்ஸ் போட வேண்டிய இடத்துல ட்ரிப்ஸ் போட்டுதான் ஆகணும், இன்ஜெக்ஷன் போட வேண்டிய இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும், மாத்திரை சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும். இதுல எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னா நோய் குணமாக. நோய் குணமாகணும்னா இந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் பண்றாரோ
என்ன எழுதி கொடுத்திருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாரோ அதை பொறுத்துக்கணும். அதே போலதான் நம்ம ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைகிறதுக்கு பாகவதம் சரியான மருந்து. அது பாகவதத்துல எல்லாமே இருக்கு. பகவான் மேல தூய அன்பு, தூய பக்தி தொண்டு, சிருஷ்டிப்பு லீலை, எவ்ரிதிங். எப்படி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது, அதை இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ நற்குணவானே, மைத்ரேய மகரிஷி குதிரை மகாத்மா பார்த்து சொல்றாரு, ஓ நல்ல குணம் படைத்த குதிரரே, ஆகாயத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களும், ஆகாசத்திலிருந்து பூமி வரைக்கும் எல்லா பௌதிக மூலப்பொருட்களும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் ஆகாயத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களுக்கும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் பரமபுருஷனின் பார்வையாக உள்ள கடைசி பூச்சி தான் காரணம். கிருஷ்ணாவுடைய சாங்ஷன், கிருஷ்ணா அனுமதிக்கணும், கிருஷ்ணா தன் பார்வையை செலுத்தணும், அப்பதான். இல்லாட்டி அது இருக்காது. அப்போ பாகவதம் வந்து கிருஷ்ணஸ்து பகவான், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், பரம புருஷன் நாள் முதற் கடவுள். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான், வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பௌதிக மூலப்பொருட்களை ஆள்பவர்களான தேவர்கள் பகவான் விஷ்ணு சக்தி வாய்ந்த அம்சங்கள் ஆவர். புறசக்திக்கு உட்பட்ட நித்திய காலத்தினால் உருவமைக்கப்பட்டுள்ள அவர்கள் பகவானின் பின்ன பகுதிகள் ஆவர். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்குரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அவர்கள் பின்வருமாறு பகவானிடம் மனங்களை கவரும் பிரார்த்தனைகளை செய்தனர். இதுதான் இப்ப அந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கு வந்து பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் பாகவதம். முதல்ல என்னது, தேவர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, இதுல நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா வேற்று மார்க்கத்துல இருக்கிறவங்க, நாங்க வந்து ஒரே ஒரு கடவுளை தான் வழிபடுறோம், எங்களுக்கு ஒரு கடவுள் தான், ஆனா நீங்க நிறைய கடவுளை வழிபடுறீங்களே, ஏன் பண்றீங்க? இப்படி சில நேரங்கள்ல இந்த கேள்விகள் வர்றது உண்டு. வேற்று மார்க்கத்தில் இருக்கிறவங்க, என்ன நீங்க எவ்வளவு கடவுளை வழிபடுறீங்க, நாங்க ஒரே கடவுளை தான் வழிபடுறோம். அப்போ ஒரு சிலர் ஒரே கடவுளை வழிபடுறாங்க, அப்புறம் ஒரு சில மார்க்கத்தை பின்பற்றும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு வழிபடுறாங்க, உருவமற்ற தன்மையை வழிபடுறாங்க. ஒரு சிலர் வந்து இறை தூதரை கடவுளாக்கி வழிபட்டு இருக்காங்க. இறை தூதரா வந்தவங்களை கடவுளாக்கிட்டாங்க. ஒரு மார்க்கத்துல கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு மார்க்கத்துல இறை தூதரை கடவுளாக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு சில சாஸ்திரத்தை பின்பற்றுறவங்க, வேதங்களை பின்பற்றவங்க கடவுள் உருவமற்றவர், அருவமானவர் சொல்றாங்க. அருவ பிரம்மத்தை வழிபடணும். அதுக்கப்புறம் இந்த வேதத்தில் உள்ள கர்ம காண்டத்தை ஃபாலோ பண்றவங்க எண்ணற்ற தேவதையை வழிபடுறாங்க. அப்ப இது என்னது? வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு எது? யாரை வழிபட வேண்டும், ஏன் வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாகவதம் என்ன கன்க்ளூஷன், பாகவதம் என்ன முடிவு சொல்லுது? முதல்ல இந்த தேவர்கள் இருக்காங்களா இல்லையா? தேவர்கள் இருக்காங்க. நம்ம பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. நான் வந்து அமெரிக்காவுடைய அதிபரை பார்க்கல, அதனால அமெரிக்கான்னு ஒண்ணு கிடையாது, அதிபர்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னா முட்டாள்தனம். நான் வந்து அமெரிக்கா போல, நான் அமெரிக்க அதிபரை பார்க்கல, அதனால நான் என்ன நினைச்சுக்கிறேன், அமெரிக்கான்னு ஒண்ணு கிடையாது, அமெரிக்க அதிபர்னு ஒண்ணு கிடையாது.
இதுதான் இங்க பிரபா சொன்னார் பொருளுடைய. பிரபஞ்ச இயக்கங்களை ஆளும் அநேக தேவர்கள் உயர் கிரக அமைப்புகளில் வாழ்கின்றன என்பது குறைமதியாளர்கள் நினைப்பது போல வெறும் கற்பனை அல்ல. இந்த புலன்களால பார்க்க முடியாது, இந்த ஜட புலன்களால சில விஷயங்களை பார்க்க முடியாது. ஆத்மீக விஷயங்களை பௌதிக புலன்களால் உணர முடியாது, ஆன்மீக விஷயங்களை பௌதிக புலன்களால் உணர முடியாது. அது மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களை இந்த பௌதிக புலன்களால் பார்க்க முடியாது, பௌதிக புலன்கள் கொண்டு உணர முடியாது. சோ அதே பாயிண்ட் தான், நான் பார்க்கல நான் உணரலங்கிறதுக்கே இல்லைன்னு ஆயிடு. எனக்கு தெரியாதுங்கிறதுனால ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயிடு. இருக்கு, எனக்கு தெரியல. சோ எனக்கு தெரியாதனால நான் இல்லைன்னு சொல்றேன், நான் இல்லைன்னு மறுக்கிறதுனால இல்லைன்னு ஆயிடு. இன்னைக்கு பெரும்பாலும் நாத்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. கடவுளை இங்க உணராதனால இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க இல்லைன்னு சொல்றதுனால இல்லாம போயிடாது. கடவுள் இருக்காரு, இவங்களால பார்க்க முடியல, இவங்களால உணர முடியல, அதனால இல்லைன்னு சொல்லி. இதுதான் சிறுபிள்ளைத்தனம். இந்த சிறுபிள்ளைத்தனம் என்னது? கடவுள் இருக்காரு, ஆனா என்னால பார்க்க முடியல, என்னால உணர முடியல. அப்ப குறை வந்து கடவுள் கிட்ட இல்ல, குறை என்கிட்டதான் இருக்கு, குறை என்கிட்டதான் இருக்கு. இப்போ ஒரு நாட்டினுடைய அதிபர் இருக்கார், பிரதம மந்திரி. பிரதம மந்திரிய என்னால பார்க்க முடியல, அவர் நெருங்க முடியலன்னா பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, பிரச்சனை என்கிட்ட இருக்கு. அவர் எப்படி அணுகணும், அதற்கான வழிமுறை என்ன? ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி பார்க்கறதுக்கே நிறைய வழிமுறை இருக்கு. முதல்ல பிஏட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்புறம் என்ன காரணத்துக்காக பார்க்கிறோம், ஏன் பார்க்கணும், அதோட அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களுக்கு அப்புறம் அந்த பிஏ அந்த செய்தி எடுத்துட்டு போய் பிரதம மந்திரி கொடுக்க, பிரதம மந்திரி விருப்பப்பட்டா பார்க்கலாம். ஓகே, ஒரு வாரம் நான் பார்க்க. சோ பிரதம மந்திரி விரும்பல, நோ அவர் என்ன பார்க்க முடியாது சொல்லிருங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். சோ இந்த நாட்டுல ஒரு சாதாரண குடிமகன் அவர் ஒரு தலைவராகும் போது அவருக்கே இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஒரு ஒரு தலைவரை பார்க்கறது இவ்வளவு சட்டத்திட்டங்கள் வச்சிருக்க. அவ்வளவு சாதாரணமா யார் வேணாலும் போய் அமெரிக்க அதிபரை பார்த்துட முடியாது. அமெரிக்க அதிபரையோ ஜனாதிபதியோ யார் வேணா ஈஸியா வேணா போய் பார்த்துட முடியும். சோ அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும், என்ன காரணத்துக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், முதல்ல என்ன காரணத்துக்கு பார்க்கணும் அது தெரிஞ்சது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சரியான ரீசன் சொல்லணும். இதெல்லாம் வந்து சாங்ஷன் ஆகி வரும்போது அவரு விரும்பினா பார்க்கணும். சோ அப்படி நான் பார்க்காதனால, நான் இல்லாதனால அது இல்லைன்னு ஆயிடுது. நான் பார்க்காதனாலையும் நான் உணராதனாலையும் இல்லைன்னு ஆயிடுது. இப்போ இன்னொரு உதாரணம், ரசமலாய்ன்னு ஒண்ணு இருக்கு. ரசமலாய் என்னங்க? ரசமலாய் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா ரசமலாய்னு ஒரு பதார்த்தம் இருக்கு, அது ஒரு ஸ்வீட் இல்லையா? ரசமலாய்ங்கிறது ஒரு ஸ்வீட். நான் பார்க்கல, நான் கேள்விப்படல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படி சொல்ல முடியும். ரசமலாய்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, நான் பார்க்கல, நான் சுவைக்கல, அதனால நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒருத்தர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு, பாருங்க இதுதான் ரசமலாய். ஓ இதுதான் ரசமலாயா? அவர் நக்கி பார்த்தாரு, சாப்பிட்டு பார்த்தாரு, ஓ எஸ் இது டேஸ்டியா இருக்கு, இப்போ ஒத்துக்கிறேன், இது பேர் ரசமலாய். அங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணலாம், எதையோ கொண்டு வந்து ரசமலாய் சொல்றீங்களே. சோ இப்படி இந்த குதர்க்கமாவும் விதண்டாவாதமா ஆர்கியூ பண்ணிட்டே போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குதர்க்கம் ஆர்கியூமெண்டல் நிப்பாட்டிட்டு ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவை சரணடை, அப்பதான் இந்த விஷயம் எல்லாம் புரியும். இங்க சொல்லப்படுற விஷயங்கள் வந்து பாகவதத்தில் இருக்கிற உன்னதமான விஷயங்கள். ஆர்குமெண்ட் பண்றதுனால, வாதம் பண்றதுனால, குதர்க்கமா பேசுறதுனால புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை சொந்த முயற்சினாலேயோ மனக்கற்பனையாலேயோ வர்க்க தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சினாலேயோ புரிஞ்சுக்கூடியதல்ல. அப்போ இங்க வந்து ரொம்ப அழகான வர்ணனை. தேவர்களை என்னால பார்க்க முடியாதனால தேவர்கள் இல்லைன்னு ஆயிடாது. தேவர்கள் இருக்காங்க,
அவங்கள பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அவங்கள பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அவங்கள பார்க்கிற தகுதி எனக்கு இல்லை. அப்ப தேவர்கள் யார்? இந்த தேவர்கள்லாம் யார்? சோ இங்க அழகான வர்ணனை. ஒன்று தேவர்கள்லாம் பகவானுடைய அம்சம். ரெண்டாவது அவங்க பகவானுடைய அங்க உறுப்பு. ஓ, அப்ப நானும் பகவானுடைய அம்சம் தான். நானும் பகவானுடைய கரெக்ட். யா, எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த உலகத்துல காணக்கூடிய, இந்த பிரபஞ்சத்துல காணக்கூடிய பிரம்மாண்டங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல காணக்கூடிய எல்லா ஜீவன்களும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனா. இந்த உயிர்வாளிகள் சிறிய அம்சம், நித்தியமானவை. மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷத். மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா உண்மையில நம்ம கிருஷ்ணாவுடைய அம்சம், நம்ம கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதி, நம்ம நித்தியமானவங்க. இது எப்ப மறந்துட்டோம்? இந்த ஜட உலகத்துல இந்த ஜட உலகத்துல மாயா சக்தினால பிடிக்கப்பட்டு 3 குணத்தினால நான் முட்டாள்தனமா நினைச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. தேவர்கள் கிடையாது, கடவுள் கிடையாது, எல்லாம் கற்பனை. சோ எல்லாம் கற்பனை. யார் இந்த மாதிரி கற்பனைன்னு சொல்லுவாங்க? குறைமதியாளர்கள், லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள். அறிவு பற்றாக்குறையினால அதனால தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தேவர்கள் யாரு? தேவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பரமபுருஷர் யாரு? இதுதான் முக்கியமான பாடம். ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாருமே நித்தியமானவங்க, ஆன்மீகமானவங்க. அது தாவர உடல் இருந்தாலும் சரி, தாவர உடல், பறவை உடல், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, தேவர்கள். சின்ன எறும்பு முதல் பிரம்மா வரைக்கும், சின்ன எறும்பு முதல் பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவ தத்துவம், உயிர்வாழிகள். அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றார் போல உடல் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். புண்ணியாத்மாக்களுக்கு அதுக்கு தகுந்த உடல், பாவகரமான வாழ்க்கை வாழ்ற ஜீவாத்மாவுக்கு அதுக்கு தகுந்தமான உடல். அப்ப ஆன்மா எல்லாம் ஒரே சைஸ் தான், ஆன்மா எல்லாம் ஒரே மாதிரிதான். ஆனா உடல் தான் வேற, வித்தியாசப்படுது இல்லையா? சிலர் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, சிலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க. சிலர் டி ஷர்ட் போடுறாங்க, சிலர் குர்தா போடுறாங்க. சிலர் சாரி உடுத்துறாங்க, சிலர் சுடிதார் போடுறாங்க. ஸோ மனித உடல்ல தான் இருக்காங்க. ஆடைகள் வேற வேற போடுறாங்க. ஒரு இடத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஆடை போட்டு, ஒரு இடத்துக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் பிடிக்குதோ அதை எடுத்து போடு. ஆனா எல்லாம் மனிதர்கள் தான், ஆண் பெண். சோ ஆண் பெண் இருக்காங்க, ஆனா அவங்க ஆடையில வித்தியாசம் இருக்கு. இது ஒரு உதாரணம். அதே போலதான் ஆன்மாக்கள் நிறைய இருக்கு. அந்தந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அவர் கர்ம வினைக்கு தகுந்தார் போல உடல் இருக்கு. அப்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தன்னுடைய பாவகரமான செயலால தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிகள், இந்த மாதிரி உடல் எடுக்க. அத்தகைய ஜீவாத்மா, பாவகாரமான வாழ்க்கை வாழ்ந்த ஜீவாத்மாவுக்கு தாவர உடல், விலங்கு உடல். ரொம்ப புண்ணியம் செய்த ஜீவாத்மாக்கள் தேவலோகத்துல போய் தேவ பதவி அடையும். ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க, தவம் இருந்தவங்க, விரதம் இருந்தவங்க, வேத மந்திரங்களை பாராயணம் செஞ்சவங்க, வேத நியமங்களை பின்பற்றினவங்க, இவங்க எல்லாம் பகவான உலகத்துக்கு போகலாம். சாரி, உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம். உயர்ந்த கிரகம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு இலக்கு என்னன்னு, நம்ம பல்வேறு உயர் கிரகங்கள் இருக்கு. அந்த உயர் கிரகங்களை பற்றி வர்ணனை பாகவத்தில் இருக்கு. இங்க பிரபுபாதி அழகான ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு. என்ன உதாரணம் கொடுத்திருந்தாரு? ஆள்பவர்கள் அல்ல, ஆளப்படுபவர்கள். தேவர்களும் ஆள்பவங்க அல்ல, ஆளப்படுறவங்க தான். இப்ப எப்படின்னா, அடுத்த உதாரணம் பிரபா கொடுக்கிறார். நவீன அரசாங்க விவகாரங்களில் ஆளும் இலாக்காக்கள் தேவையாக இருப்பது போலவே அதுவும் தேவையாக உள்ளது. ஆளப்படும் ஜீவன்கள் தேவர்களை இழக்கூடாது. தேவர்களை நிந்தனை பண்றது கண்டிக்கத்தக்கது. எந்த ஜீவன் நிந்திக்க கூடாது, எந்த உயிர்வாளையும் குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. அதுதான் தெய்வீகமான குணம். தெய்வீகமான குணம்னா என்னன்னா, யாரையும் நிகழக்கூடாது, யாரையும் இகழக்கூடாது, யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது,
யாரையும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. அதுதான். அப்போ ஒரு அரசாங்கத்துல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, கால்நடைத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, குடிநீர் இலாக்கா, இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அங்க கேட்போமா, ஏங்க இவ்வளவு மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் போதாதா? நோ. அந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு, தனக்கு நிறைய செக்ரட்டரி வச்சிட்டு இருக்காரு. சோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மினிஸ்டர் எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்றாங்க. நிறைய மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர். நிறைய மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர். இந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்றாங்க. நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதான மந்திரி. இந்த மந்திரிகள்லாம் பிரதான மந்திரியுடைய இலாக்காவில் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்குங்க இந்த மந்திரி எல்லாம்? அதான் பிரதான மந்திரி இருக்காரு, அது போதாதா அப்படின்னு கேட்கறது. பிரதான மந்திரியே போதுமே, எதுக்கு இந்த மந்திரிகள்லாம்? ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அதே மாதிரிதான் யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட். இந்த பிரபஞ்ச இயக்கத்திலையும் பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருக்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து எந்த பௌதிக இயற்கையோடு நேரடி சம்பந்தம் கொள்றதே. அவர் தன் கடைக்கன் பார்வை செலுத்தியே சிஸ்டம் பண்ணிடுறாரு. அவர் இந்த பௌதிக இயற்கையோடு நேரடியா சம்பந்தம் கொள்றது இல்ல. அவர் என்ன பண்றாரு, அவர் எப்பவுமே தன்னுடைய ஆன்மீக தளத்துல உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இது இப்போ பௌதிக தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக அவர் பல்வேறு தேவர்களை நியமிக்கிறார். இது பதவி. எப்படி வந்து போக்குவரத்து துறை, அங்க வந்து சிவகுமார் ஒரு மினிஸ்டர். கால்நடைத்துறை, கணபதினு ஒரு மினிஸ்டர். இந்த மாதிரி துறைகள் இருக்கு, அங்க ஒரு மினிஸ்டர் இருக்கு. அதே மாதிரி பிரம்மா, இந்திரா, சந்திரா, வருணா, இதெல்லாம் பதவி. பிரம்மாவுடைய பதவி, இந்திர பதவி, சந்திர பதவி, வருண பதவி, வாயு, அக்னி, இது மாதிரி பல்வேறு பதவிகள் இருக்கு. அந்த இடத்துக்கு தகுதி வாய்ந்த ஜீவன்கள் வரும்போது அந்த பொறுப்பு பகவான் அவருக்கு இருக்கு. யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னா அந்த பொறுப்பு பகவானே எடுத்துக்கு. இது எப்படின்னா, ஒரு பெரிய நிர்வாகம் நடக்குது. ஒரு பெரிய நிர்வாகத்துல அந்த நிர்வாகத்துடைய சேர்மேன் இருப்பார். சேர்மேன் வந்து கம்பெனிக்கே வரமாட்டார். ஆனா கம்பெனி வந்து பர்ஃபெக்டா நடக்கும். ஏன் நடக்குது? அங்க மேனேஜிங் டைரக்டர், ஜெனரல் மேனேஜர், ஏரியா மேனேஜர், டிவிஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சூப்பர்வைசர், டெக்னீஷியன், பலதரப்பட்ட ஆட்கள் இங்க வேலை செய்யறாங்க. ஆனா பாருங்க, சேர்மன் அதுல சம்பந்தப்படுறதே இல்லை. அவர் வந்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இல்ல வேற ஏதாவது அவருடைய வேலையை பார்த்துக்கணும். ஆனா அவர் கீழே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே. அதே மாதிரிதான் கிருஷ்ணா எப்பவுமே கோலோக விருந்தாவனத்துல நிச்சயமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணா எப்பவுமே நிச்சயமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் நிறைய பேர் நினைச்சு, இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தோட கிருஷ்ணா நேரடியாக சம்பந்தம் கொள்றது இல்லை. அதுக்குதான் இவங்க எல்லாம். படைப்புக்கு பிரம்மா, காப்பதற்கு விஷ்ணு, மகாவிஷ்ணு, அழிப்பதற்கு தான் சிவா, சிவபெருமான். அப்புறம் நீர், நிலம், நெருப்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், வாயு தேவன், வருணன், அக்னி, இந்திரா, அஸ்வினி குமாரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், துவாதிஷ ஆதித்யர்கள், இப்படி 33 கோடி தேவர். ஒத்து 2 பேர்ல 33 கோடி தேவி தேவர். நமக்கு ஒரு 10 பேர் சொன்னாலும் பெரிய விஷயம். நமக்கு ஒரு 10-15 பேர் தெரிஞ்சிருந்தா அது பெரிய விஷயம். ஆனா இப்படி இவங்க எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்ச பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்ச இயக்கத்துல இவங்க பகவானால தோற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. பகவான் தோன்றியிருக்காங்க. தேவர்கள்லாம் நாம எப்படி பகவானுடைய அங்க உறுப்போ, நாம எப்படி பகவானுடைய அம்சமோ, அதே மாதிரி தேவர்களும் பகவானுடைய அங்க உறுப்பு, தேவர்களும் பகவானுடைய அம்சம். அந்தந்த இலாக்காவுக்கு அவங்க பொறுப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், பகவானுடைய சேவைக்காக. சோ தேவர்களும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுனால நம்ம அவர்களை இழக்கூடாது. இல்ல நீங்க நான் கும்பிடுற சாமி தானே பெருசு, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு எந்த தேவதையும் இழக்கூடாது. ஒரு ஒரு பக்தர் வந்து ஒரு சாதாரண ஜீவனை கூட துன்பம் செய்யக்கூடாது, அவமதிக்க கூடாது. அப்படிங்கும் போது அப்ப தேவர்களை பத்தி சொல்றாரு. ஒரு வைஷ்ணவர் வந்து எறும்புக்கோ பூச்சிக்கோ கூட
ஒரு எறும்புக்கோ பூச்சிக்கோ கூட தொந்தரவு பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது தேவர்கள் எப்படி நிந்திக்கலாம்? சோ தேவர்கள் நிந்தனை வந்து அனுமதிக்கப்படுறது, அது ஒரு அபராதம். பகவானால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புள்ள பதவிகளின் காரணத்தால் பக்தர்கள் அவருக்கு எல்லா மரியாதையும் காட்டுகின்றனர். அதே சமயம் பக்தர் ஒருவர் முட்டாள்தனமாக அவர்களை பரமபுருஷர் என்று கருதுவதும் இல்லை. முட்டாள்கள் தான் தேவர்களை பரமபுருஷனுக்கு சமமானவராகவோ அல்லது போட்டியாளரோ ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் விஷ்ணுவின் தொண்டர்கள் ஆவர். சோ இந்த ஜட உலகத்துல பெரும்பாலும் என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, நான் ஒரு தேவதையை வழிபடுறேன், அதனால அந்த தேவதை தான் உயர்ந்தது, மற்றவங்க எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் வழிபடுற இஷ்டமூர்த்தி என் தேவதை ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறது. நான் எந்த வழிபாடு செய்யணும் அதுதான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறது. அப்புறம் இந்த மற்றவர்களை போட்டியாளரை நினைக்கிறது, இல்ல அவர் இகழ்ந்து பேசுறது, இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். தேவர்கள் பகவானை அங்கூறுப்பா இருக்காங்க, அவங்க பகவானை பிரதிநிதியாக செயல்படுறாங்க. அதனால பக்தர்கள் தேவனுக்கான மரியாதை கொடுப்பாங்க, அதே சமயம் அவங்கள பகவானுக்கு நிகராகவோ அல்லது பகவானுக்கு உயர்ந்தவரோ நினைக்கிறது. எப்பவுமே தேவர்கள் மட்டும் இல்ல, எந்த ஜீவனையுமே பகவானுக்கு நிகராகவோ அவரை விட உயர்ந்தவரோ கருதக்கூடாது. காரணம் என்னது? ஸ்வேதா ஸ்வப்னேஸ்வர் சொல்லுது, ந ஷமா அதிகஷி திஷ்யதே. ந ஷமா, ந க்ஷமா அப்படின்னா கிடையாது, ஈக்குவல். ஷமான ஈக்குவல், ந க்ஷமா. நோபடி இஸ் ஈக்குவல் டு யூ, நோபடி இஸ் கிரேட்டர் தென் யூ. பகவானுக்கு சமமான ஒருவரும் கிடையாது, பகவானுக்கு உயர்ந்தவர் ஒருவரும் கிடையாது. நம்ம யாராவது சாதாரண மனிதனையோ அல்லது மகான்களையோ, நாம் யாராவது சாதாரண மனிதனையோ மகான்களையோ அல்லது தேவர்களையோ பகவானுக்கு சமமானவர், இவர் பகவானோட உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னா உடனே பகவானுடைய தரத்தை தாழ்த்தி விட்டோம். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர் மகாதேவர் மாபெரும் தேவர்களை கூட பகவான் விஷ்ணுவுக்கு சமமானவரோ அவரை கூட உயர்ந்தவரோ கருதுறது அபராதம். அவர் வந்து பாஷண்டின்னு சொல்லுது சாஸ்திரம். என்ன சொல்லு? பாஷண்டின்னு நாத்திகன். எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வதः சமத்கித்வேன திஸ்வேன நப்ஷபாஷண்டி பவேத்ருணாம். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை பகவான் விஷ்ணுவுக்கு சமமானவராகவோ அல்ல அவரை விட உயர்ந்ததாக கருதுவர சாஸ்திரம் வந்து பாஷண்டி நாத்திகன்னு சொல்லுது. அதனால ஒருபோதும் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுடைய நாமங்களை பகவான் விஷ்ணு நாமத்துக்கு சமமானது என்றோ தனிச்சையானது கருதுவது குற்றமாகும். ஹரே கிருஷ்ணா மந்திர நாம ஜபிக்கிற ஒரு பக்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்கிற பக்தர் வந்து மற்ற மந்திரங்களை வந்து இந்த மந்திரத்துக்கு சமமானதாவோ, சிவபெருமானுடைய மந்திரத்தையோ இல்ல பிரம்மருடைய மந்திரத்தையோ இல்ல வேற தேவருடைய மந்திரத்தையோ பகவான் நாமத்துக்கு சமமானது இல்ல இதுல இருந்து வேறானது இல்ல இதோட உயர்ந்ததுன்னு நினைச்சா அது குற்றம், நாம அபராதம். நாமத்துக்கு செய்யக்கூடிய குற்றம் அபராதம். பகவானுடைய நாமத்துக்கு ஈடு இணை கிடையாது. எப்படி பகவானுக்கு நிகரானவர் அவரோட உயர்ந்தவர் யாரும் இல்லையோ, பகவான் கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதே போல பகவானுடைய புனித நாமத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் கிடையாது, அதை விட உயர்ந்தது கிடையாது. அதனால இது மகா மந்திரம். ஏன் வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம்? இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் கிடையாது, இதை விட உயர்ந்த ஒரு மந்திரம் கிடையாது. அதனால இது மகா மந்திரம். மகா மந்திரம். சோ பகவானுக்கு நிகரானவர் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதே போலதான் அவருடைய புனித நாமம், பகவானுடைய புனித நாமத்துக்கு சமமான நாமம் ஒண்ணு கிடையாது, அதை விட உயர்ந்தது கிடையாது. அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த நாமத்துடைய தரத்தை நாம் தாழ்த்தி விட்டோம். அப்படி நம்ம நினைச்சிட்டா பகவானுடைய தரத்தை தாழ்த்தி விட்டோம். நோ. சோ பகவானின் அன்பான ஒரு உறவுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்குரியவர்கள். என்ன சொல்றாரு? இந்த பல்வேறு ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, கர்ம யோகத்தை பின்பற்றக்கூடியவங்க, பலநோக்கு செயலில் ஈடுபடுறவங்க, வேதத்துல சொன்ன கர்ம காண்ட பகுதியை ஃபாலோ பண்றவங்க, சிறு சிறு தேவதையை வழிபடுறவங்க,
அப்புறம் யோக மார்க்கம், பரமாத்மோடு இணையும் நினைக்கிற யோக மார்க்கத்தை பின்பற்றவங்க, அப்புறம் ஞான மார்க்கம் மூலமா பிரம்மத்தோடு இரண்டரை கலக்கணும் விரும்புறவங்க, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவங்களுக்கு நோக்கம் இருக்கு. ஒரு பௌதிகவாதிக்கு புலன்பு அனுபவிக்கணும்னு நோக்கம், ஒரு ஞானிக்கு முக்தி அடையணும்னு நோக்கம், ஒரு யோகிக்கு சித்தி அடையணும்னு நோக்கம். ஆனா கிருஷ்ண பக்த நிஷ்காமா பக்தர்கள் பகவானை வழிபடுவது, பௌதிக நன்மைக்காக பக்தர்கள் பகவானை வழிபடுவதில்லை. களப்பற்ற பகவத் பக்தி அடைவதற்காக பக்தர்கள் பரமபுருஷரை வழிபடுகின்றனர். ஆனால் மனித வாழ்வின் மிக முக்கிய நோக்கமான பகவத் பிரமையை அடைய திட்டமில்லாத மற்றவர்கள் பகவானை வழிபடுவதில்லை. சோ மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னே தெரியல. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, தேவர்கள் யாரு, பகவான் யாரு, இதெல்லாம் தெரியாதவங்க, அறியாமல் இருக்காங்க. அதனால பகவானுடன் அன்பான ஒரு உறவுமுறை ஏற்படுத்திக் கொள்வதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்குரியவர்கள். இந்த மனித வாழ்க்கை கிடைச்சு அதை வீணாக்குறானா அவன் நிந்தனைக்குரியவங்க. ரைட். சோ பகவான் கங்கையை போல கருணை உள்ளவர். எப்ப ரொம்ப அழகா சொல்றார், கங்கா எப்படி எல்லா ஜீவனுக்கும் சமமா நடக்குதோ அது போல பகவானும் எல்லா ஜீவனுக்கும் சமமா இருக்கு. அப்போ பிரச்சனை பகவான் கிட்ட இல்ல, பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கு. சோ இங்க பிரபு அழகான ஓமை கொடுத்திருக்காரு. கங்கை ஓடுற பகுதிகளில் வேப்ப மரம் வளருது, மாமரம் வளருது. ரெண்டுமே கங்கை தண்ணியிலிருந்து சக்தி எடுத்துக்குது. கங்கை கரையில வேப்ப மரம் வளருது, மாமரம் வளருது. ரெண்டுமே கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்குது, கங்கையிலிருந்து சக்தி எடுத்துக்குது. ஆனா அது கொடுக்கக்கூடிய பழங்கள் எப்படி இருக்கு, ஒரு பழம் அமிர்தமா இருக்கு, ஒரு பழம் கசக்குது. அப்ப இது கங்கையினுடைய குற்றம் அல்ல, அதை எடுத்துக்கொண்ட விதம். அத கர்ம வினை போல, கர்ம வினை. சோ முன்ஜென்ம கர்ம வினையினால முக்குணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க சிலர் பகவானை ஏற்றுக்கிறாங்க, சிலர் பகவானை ஏற்றுக்கொள்றது. அதனாலதான் பொறாமையுள்ளவர்களும் மற்றவர்கள் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களுமான இவர்கள் பௌதியர்ப்பின் கடலில் பல்வேறு அசுர வாழ்வுகளுக்கு எல்லாம் தள்ளப்படுகின்றனர். தீங்கிழைப்பதையே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள விரும்பத்தகாத பந்தப்பட்ட ஆத்மாக்களை அடக்கி ஆள்வதற்கு யமராஜர் இருக்கிறார். பிற தேவர்களும் உள்ளனர். எல்லா தேவர்களும் பகவானின் அந்தரங்க தொண்டர்கள் என்பது அவர்களை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. திருப்பதிரும் புரோபா சொல்றாரு, தேவர்கள் நிந்திக்க கூடாது. சோ யமராஜோடைய டியூட்டி, ஏன் யமராஜ் இப்படி பண்றாரு, யமராஜ் கருணை இல்லையே அப்படி யமராஜ் நிந்திக்க கூடாது. ஏன்னா யமராஜா அவருடைய டியூட்டி என்னது, பாவம் செய்யறவங்க தண்டிக்கணும். இப்போ அரசாங்கத்துல காவல்துறை இருக்கு, என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்காங்க, எல்லாரையும் ஜெயில புடிச்சு போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிந்தனை பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய டியூட்டி, அவங்க கடமையை செய்யறாங்க. ஏன்னா சமுதாயத்துல நல்ல ஆத்மாக்கள் இருப்பாங்க, துராத்மாக்கள் இருப்பாங்க. தெய்வீக குணம் உள்ளவங்க இருக்காங்க, அசுர குணம் உள்ளவங்க இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அரசாங்கத்துடைய சட்டத்தை பின்பற்றவங்க, சட்டத்தை பின்பற்றாதவங்க. இப்ப பொதுமக்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவங்க, அரசாங்கத்துக்கு கெடுதல் விளைவிக்கிறவங்க, பொதுமக்களுக்கு துன்பம், இவங்க எல்லாம் காவல்துறையால தண்டிக்கப்படுறாங்க. அப்போ காவல்துறையை நம்ம வெறுக்க முடியாது, அதுக்கான டியூட்டி அவங்க பண்றாங்க. அதே மாதிரிதான் பகவானுடைய படைப்புல யமராஜா அந்த தேவர்கள் அவங்க டியூட்டி பண்றாங்க, அவங்களுக்கு கொடுத்த சேவை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது பாவ வாழ்க்கை வாழ்றவங்க இது புரிஞ்சிக்காம அவங்க மேலும் மேலும் கீழ்யான கிரகத்துக்கு போவாங்க. சோ பக்தர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எஸ் பாகவதத்துல இதை பற்றி வர்ணனைகள் இருக்கு, பகவத்கீதையில தேவதை வழிபாடு பற்றி இருக்கு. அதனால நான் எந்த தேவதையும் நிந்திக்க மாட்டேன், அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை என்னது, நான் பகவானை புகழ் பாடுவேன், பகவானை புகழ் பிரச்சாரம் பண்ணுவேன். அதுதான் என் நோக்கம். பிரச்சாரங்கிற பேர்ல நம்ம தேவதையை நிந்திக்க கூடாது, அது அபராதம். என்ன பண்ணலாம், மாறாக நம்ம தேவர்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். எஸ் பாருங்க, பாகவதத்துல ருத்ரகீதை இருக்கு, சிவபெருமான் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு, இங்க பிரம்மா எவ்வளவு அழகா பிரார்த்தனை செய்யறாங்க, தேவர்கள் எவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பகவான் மேல அன்பு செய்யறது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாகவதம் கல்வி இருக்கும் போதுதான் நம்முடைய இலக்கு என்னன்னு சரியா தீர்மானிக்கணும்.
இல்லாட்டி இந்த பாகவதம் சரியா படிக்காதனால, பகவத்கீதை படிக்காதனால இன்னைக்கு அறியாமல் இருக்கிற மக்கள் எந்த தேவதை வேணா வழிபடலாம், யார வேணாலும் வழிபடலாம், எல்லாம் ஒண்ணுதான். so many confusions, நிறைய குழப்பங்கள் இருக்கு சமுதாயத்துல, நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு குழப்பமா சொன்னா கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பம், கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு பக்கம் குழப்பம், அப்படி இருந்தா உருவம் இருக்கா இல்லையான்னு அடுத்த குழப்பம், உருவம் இருக்கா இல்லையா அடுத்த ஒரு குழப்பம், அதுக்கப்புறம் இந்த தேவர்கள் இருக்காங்களா இல்லையான்னு அடுத்த குழப்பம், இருக்காங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க, அப்புறம் கடவுள் அருவமான சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயம், நிறைய குழப்பங்கள். சோ இதுக்கெல்லாம் பாகவதம் பகவத்கீதை தெளிவான பதில் கொடுத்து, தெளிவான பதில். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு மக்கள் இதை படிக்காதனால இன்னும் குழப்பத்திலேயே தான் இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ண. இதுதான் சைத்தன்மாவுடைய விருப்பம், கௌரவாணி. சைத்தன்மாவுடைய போதனை என்னது? ஒவ்வொரு கிராமத்தின் நகரத்தில் என் நாம ஜபிக்கப்படணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி தேவர்கள் நிந்திக்க கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும், ஹரிநாமத்தோட மகிமை எடுத்து சொல்லணும். ஹரிநாமத்தோட மகிமை, கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணங்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், எப்படி பிரம்மாஸ்வரன் போன்ற தேவர்கள் பகவானை வழிபடுறாங்க, அவர் புகழ் பாடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஒரு நாளும் நம்ம தேவதை வழிபடுறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட போய் நம்ம நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணிவிடுது. சில நேரங்கள் பிரச்சாரம் நெகட்டிவ் ஆயிடும், எதிர்மறை ஆயிடும். என்னது, டக்குன்னு போய் சொல்லுவாங்க, நீங்களே ஏன் அந்த கோயிலுக்கு போறீங்க, நீங்க அந்த சாமி கும்பிடுறீங்க, அப்படிலாம் பண்ணிவிடக்கூடாது. சோ முதல்ல நம்ம கிருஷ்ண பக்தி பண்ண வைக்கணும். முதல்ல பிரபுபாத் புத்தகம் கொடுக்கணும். புத்தகம் படிக்கும் போது அறியாம போகும். ஏன்னா நம்ம எல்லாம் கூட ஒரு நாள் தேவதை வழிபட்டு இருந்தோம், எதுக்கு வழிபடணும் தெரியாம வழிபட்டு. பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அடடா இது அவசியம் இல்லையே. ஏன் ஒருத்தர் தேவதையை வழிபடுறாங்க? பகவத்கீதையில ரிப்பீட்டடா சொல்றாரு கிருஷ்ணா, காங்ஷந்த கர்மனாம் சித்தியும் யஜந்த இக தேவதா க்ஷிப்ரம் ஈ மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மச்சா. பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனசு உடையவங்க சின்ன சின்ன தேவைகளுக்காக தேவதைட்டு போவாங்க. அவங்க வரம் கேட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதை கிடைக்கவும் செய்யும், அதை அடையவும் செய்வாங்க. இது 4ஆம் அத்தியாயத்தில் சொல்றேன். 7ஆம் அத்தியாயம் வந்தோடனே கிருஷ்ணா தேவதை வழிபாட்டு 4 ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. 7.20 இருந்து 23 வரைக்கும். 7ஆம் அத்தியாயம் 20ஆம் ஸ்லோகத்துக்கு 23ஆம் ஸ்லோகம். காங்ஷந்த கர்மனாம் சித்தி சாரி காம இஷ்டத்தை ஹிருதஜானா பிரபத்தியந்தி அந்நிய தேவதா. பௌதிக ஆசைகளால் அலங்கரிக்கப்பட்ட மனசோடு தேவதைட்டு போறாங்க. இப்போ அந்த தேவதை வரம் கொடுக்கணுமே, நான் ஒரு தேவதைட்டு போனா தேவதை வரம் கொடுக்கணும். அந்த தேவதை எப்படி வரம் கொடுப்பாங்க? கிருஷ்ணனுடைய அனுமதி இருந்தாதான் வரம் கொடுக்க முடியும். முதல்ல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இந்த தேவதைக்கு போறவங்களுக்கு அந்த தேவதை மேல அவருக்கு நம்பிக்கை வரணும்னு சொன்னா அந்த நம்பிக்கையும் கிருஷ்ணன் தான் கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் முருகரை வழிபடுறாருன்னு வச்சு, அந்த முருகர் மேல வலுவாத நம்பிக்கை வரணும்னா அந்த நம்பிக்கையும் பகவான் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த தேவதை மூலம் வரமும் பகவான் தான் கொடுத்தாரு. இது எப்படின்னு சொன்னா, நேற்று பேசிட்டு இருந்தோம். இப்ப நான் ஒரு பெரிய கம்பெனியோடைய சேர்மனா இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் என்ன பண்ணலாம், ஒண்ணு என் பணத்தை நான் கொடுக்கணும், இல்ல நான் யார்கிட்டயோ கொடுத்து நீங்க கொடுங்கன்னு சொல்றேன். இல்ல என்னுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நான் சேலரி போடுறேன். நான் ஒரு கம்பெனியுடைய பெரிய சேர்மன். சோ நான் கம்பெனிக்கே வரல, ஆனா என்னுடைய லேபர்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. யாரு கொடுக்குறா? மேனேஜர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா மேனேஜர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, அந்த பணத்தை கொடுக்க சொல்லி என்னுடைய ஆர்டர். மேனேஜர் இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு சம்பளம் போடுங்க, இவ்வளவு போனஸ் போடுங்க. ஓகே, என்னுடைய ஆர்டர்ல மேனேஜ் கொடுக்குறேன். சோ இதை புத்தி உள்ளவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மேனேஜர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, இவர் முதலாளியோட சொத்து தான், பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாரு. அது மாதிரிதான் பிரபுபா சொல்லுவாரு, பேங்க்ல உட்கார்ந்து கேஷியர் கோடிக்கணக்கான பணத்தை என்னலாம், ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியாது. பேங்க்ல உட்கார்ந்து கேஷியர் என்ன பண்ணலாம், கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ள என்னலாம், ஆனா ஒரு பைசா தன்னதாக்கிக்க முடியாது. அதே மாதிரிதான்
தேவர்கள் வந்து நம்ம விரும்புற வரத்தை கொடுக்கலாம். முதல்ல அந்த தேவதை வழிபடணும்னு சொன்னா அதுக்கு பகவான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நமக்கு அந்த தேவதை மேல பகவான் நம்பிக்கை ஏற்படுத்தணும். ரெண்டாவது, பகவான் தான் அந்த தேவதை மூலமா வரம் கொடுக்கிறாரு. இது நமக்கு புரியல. எப்படி ஓனருடைய பைசாவை மேனேஜர் கொடுக்குற மாதிரி, பவர் ஆஃப் பட்டாரு. என் நிலத்தை வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அவர் எழுதி கொடுக்கலாம். என்கிட்ட நிலம் இருக்கு, இந்த நிலத்தை வந்து நான் தான் எழுதி கொடுக்கணும். அதே சமயம் நான் ஒருத்தர் பவர் கொடுத்துருக்கேன்னா அவர் எழுதி கொடுக்கலாம். அப்போ தேவர்கள் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. அவ்வளவு தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு எறும்பு இருக்கு, இந்த எறும்பை விட நான் சக்தி வாய்ந்தவன். அது எனக்கு வந்து ஒரு எறும்பு அல்ப உயிரினம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எறும்பு அல்ப உயிரினம். காரணம், எறும்போட நான் சக்தி வேணும். எறும்புக்கு எப்படி தாவரங்கள் ஒரு அல்ப உயிரினம்? ஏன்னா தாவரங்கள் எங்கேயும் நகர முடியாது. மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மரம் செடி கொடியோட ரொம்ப புண்ணியம் செஞ்ச உயிரினம் இந்த நகரக்கூடிய உயிரினங்கள். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி உடல் இருக்கு. ரொம்ப பாவம் செஞ்ச ஜீவாத்மாவுக்கு மர உடல். தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் அப்படியே நின்று எங்கேயுமே போகாது. மழை வெயில் குளிர் எல்லாம் அப்படியேதான் அனுபவிச்சுட்டே இருக்கு, நின்றுகிட்டே இருக்கும் பொழுது. இது ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள். தாவரங்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள். அதை விட கொஞ்சம் உயர்ந்தது அந்த ஊரும் ஜீவன்கள், ஊர்வன. அதை விட கொஞ்சம் உயர்ந்தது பறக்கும் ஜீவன்கள், பறவைகள், பூச்சிகள். அதை விட கொஞ்சம் உயர்ந்தது 4 கால் 8 கால் மிருகங்கள். அதை விட கொஞ்சம் உயர்ந்தது 4 கால் மிருகங்கள். அதை விட கொஞ்சம் உயர்ந்தது 2 கால் மிருகங்கள், மனுஷர்கள். 2 கால். இப்படி அவரவருடைய கர்ம வினைக்கு தகுந்த. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனித உடல் இருக்கேன், எனக்கு தாவரம் ஒரு அற்ப உயிரினம், எனக்கு வந்து ஒரு எறும்பு ஒரு விலங்கு அற்ப உயிரினம். அதே மாதிரிதான் தேவர்களுக்கு நாம ஒரு அற்ப உயிரினம். தேவர்களுக்கு வந்து தேவர்கள் நம்மளோட சக்தி வாய்ந்தவங்க. தேவர்கள் நமக்கு தேவர்கள் நாம அற்ப உயிரினம். பகவான் முன்னாடி தேவர்கள் ஒண்ணும் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் முன்னாடி தேவர்கள் ஒரு சாதாரண இன்சிக்னிபிகன்ட் சோல், ஒரு சின்ன சிறு ஆத்மா, அவருடைய சிறிய அம்சம் அவ்வளவுதான். சோ இதுதான் பாயிண்ட். அப்போ இங்க என்ன புரிதல் இல்லை, என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னா, பௌதிக ஆசையினால்தான் தேவதைகிட்ட போறாங்க. அந்த தேவதை மேல எனக்கு நம்பிக்கை வரணும்னா பகவான் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேவதை கொடுக்குற வரமும் மறைமுகமா பகவான் தான் வாய்க்கிறோம். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அந்த வத்து பலம் தேஷாம் தத் பவதி அல்பவேதுஷாம் தேவான் தேவயஜோ யாந்தி பத் பக்தாம் யாந்தி மாமபி. தேவதை வழிபடுறவங்க அறிவு பிறந்தவங்க, அவங்க புத்தி அவ்வளவு பத்துல அவங்களுக்கு. அந்த வத்து பலம் இதை வந்து நம்ம உடனே சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வரவங்கிட்ட நீங்களும் அறிவுக்கு பிறந்தவங்களுக்கு புத்தி இல்லையே, தேவதை வழிபடுறீங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க. முதல்ல கோபால் புத்தகம் கொடுத்து அவங்களுக்கு நாம ஜபிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கோபால் புஸ்தகம் வாசிக்கும் போது பக்தர் சங்கத்துல தெரிஞ்சுக்குவாங்க தேவதை வழிபாடு அவசியம் இல்ல, பகவானை வழிபட்டாலே போதும். அந்த வத்து பலம் தேசா தத்பவதியால் தேவான் தேவையஜோ யாந்தி. தேவதை வழிபடுறவங்க அவங்களோட வாழ்வாங்க. மத் பக்தாம் யாந்தி மாமபி, என் பக்தன் என்னுடனே வாழ்வான். இது திரும்பி ஸ்ட்ராங்கா சொல்றாரு கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, ரொம்ப கிளியரா இருக்காரு, தெளிவா இருக்காரு. என்னது, இந்த பகவத்கீதை படிக்கிறவங்க தேவதை வழிபட வேண்டிய அவசியம் இல்ல, என் பக்தர்கள் எந்த தேவதை வழிபட வேண்டிய அவசியம் இல்ல. கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு. இந்த கூட்டு அவியல் பொரியல் கிச்சடி சாம்பார் சாதம் கிருஷ்ணா ஏற்றுக்க மாட்டாரு. எந்த கோயிலுக்கு போனா ஒண்ணுதான், எந்த கடவுளை வழிபட்டாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதாங்க. அதுல நம்ம ஊர்ல சில ஆளுகள் இருப்பாங்க, நான் வந்து சர்ச்சுக்கும் போவேங்க, நான் மாஸ்க்குக்கும் போவேங்க, நான் கோயிலுக்கும் போவேங்க, ஆனா எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, எதையும் ஃபாலோ பண்ண எல்லா பக்கம் போவேங்க, எனக்கு எல்லா எம்மதமும் சம்மதங்க, நான் எல்லா கோயிலுக்கும் போவேங்க. இது நம்ம சனாதன தர்மத்தை தான் பார்க்க முடியும். ஏன் நான் இங்க வியாபாரத்துக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க கடையில போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த போட்டோல அல்லாவுடைய தர்கா இருக்கும், ஜீசஸோடைய அந்த சிலுவை இருக்கும், இந்துவோடைய பிள்ளையார் இருக்கும். ஆனா நீங்க ஒரு முஸ்லீம் கடையிலயோ ஒரு கிறிஸ்தவர் கடையிலயோ நீங்க பார்க்க முடியும், அவங்க வந்து கணபதியோ இல்ல பெருமாளையோ வச்சுக்க மாட்டாங்க. அவங்க தேவதையை மட்டும் தான் வழிபடும், அவங்களுடைய கடவுளை மட்டும். சோ அவங்க இதுல ஒரே தெளிவா இருக்காங்க. நீ வியாபாரம் பண்ணாலும் பண்ணினாலும் என்னுடைய மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீ வியாபாரம் பண்றியோ அது எனக்கு தேவையில்லை, எனக்கு என் மார்க்கம் முக்கியம். ஆனா நம்ம இதுல பாருங்க, எல்லாம் கூட்டாஞ்சோறு ஆக்கி வச்சு. காரணம், அவனுக்கு வந்து ஸ்கூல்ல நிறைய பேர் சேரணும், ஸ்கூல்ல சீட்டு கம்மியாயிடும்,
நான் வந்து என்னுடைய சனாதன தர்மத்தை மட்டும் தான் சொல்லி தருவேன்னா யாரும் வரமாட்டாங்க, கம்மியாயிடும் ஸ்ட்ரென்த், மற்ற இது வரமாட்டாங்க. தென் அதே மாதிரி நான் வந்து என்னுடைய மார்க்கத்தை மட்டும் சொன்னேன்னா எனக்கு வந்து வியாபாரம் ஆகாது. ஸோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம். நம்ம நிறைய இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த நேரத்தில் உட்காந்து. இன்னைக்கு என்னாச்சு, என்னமோ சம்மதம் எல்லாம் ஒண்ணுதாங்க கிடையாது. கிருஷ்ணா தெளிவா சொல்லிட்டாரு, நோ. யாந்தி தேவா வதா தேவா பித்தும் யாந்தி பித்தும் வதா பூதானி யாந்தி பூதேஜ யாந்தி மத்தியா ஜினோ அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, முன்னோர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார். இது எப்படின்னா, இது வேடிக்கையா சொல்லணும்னா, நான் வந்து சென்னையில இருந்து கும்பகோணம் போகணும். சென்னையில இருந்து கும்பகோணம் போறதுக்கு நான் என்ன பண்ணேன், சேலம் போற பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன். சேலம் போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு, சார் கும்பகோணத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சார் இந்த பஸ் போகாது சார். என்ன சார், எல்லா ஊரும் ஒண்ணுதான் சார், எல்லாம் தமிழ்நாட்டுல தான் சார். என்ன சார் நீங்க போங்க சார். அப்படின்னா உனக்கு என்ன பைத்தியமயம்? கும்பகோணம் போற பஸ் விட்டுட்டு சேலம் போற பஸ்ல ஏறி உட்காந்து கும்பகோணத்துக்கு டிக்கெட் கேட்டா எப்படி அப்படி? வேணா சேலத்துல கூட இறக்கி விடுறாங்க. ஏன்னா சேலத்துக்கு டிக்கெட் எடுத்து அங்க போய் இறக்கி விடுறாங்க. அந்த மாதிரி இலக்கு என்னன்னு முதல்ல பார்க்கணும். எல்லா ஒண்ணுதாங்க, எல்லா ஊரும் ஒண்ணுதாங்க. எந்த ஊர் போனா என்னங்க, எல்லா ஊரும் ஒண்ணுதாங்க. அதெல்லாம் இங்க ஒத்து வராது. கும்பகோணம் போறவங்க கும்பகோணம் போற பஸ்ல ஏறணும், சேலம் போறவங்க சேலம் போற பஸ்ல ஏறணும். எல்லா ஊரும் ஒண்ணுதாங்க, எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் அதை பேச முடியாது. அதே மாதிரிதான் ஜீவாத்மோட இலக்கு வந்து பகவான் போகும். எங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க அப்படின்னா எங்க போறதுன்னு தெரியாது, நரகத்துக்கு போயிடும். எங்க போறதுன்னு தெரியாம நரகத்துக்கு போயிடும். அது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி தேவர்களுக்கு பகவானுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ தேவர்களுக்கு பகவானுக்கு என்ன வித்தியாசம்? தேவர்கள் நம்ம கேட்கறது கொடுப்பாங்க, பகவான் நமக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுப்பாரு. டிஃபரன்ஸ். இப்போ தேவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இன்னொரு உதாரணம். ஒரு சின்ன பையன் ஒரு பெட்டி கடைக்கு போனான், காசு கொடுத்தான். சார் 2 சிகரெட் கொடுங்க அப்படின்னா. ஒரு சின்ன பையன் பெட்டி கடையில போய் காசு கொடுத்து, சார் எனக்கு சிகரெட் கொடுங்க அப்படின்னா. இந்த பெட்டி கடைக்காரர் என்ன பண்ணுவான்? காசு வாங்கிட்டு கொடுத்தேன், நீ காசு கொடுத்த நான் சிகரெட் கொடுத்தேன், அவ்வளவுதான். இதே சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு 2 சிகரெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு பல ஆறுன்னு ஒரு அரை விடுவார், உனக்கு எதுக்குடா சிகரெட்? சோ இதுதான் வித்தியாசம். தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்கிற வரத்தை கொடுப்பாங்க. பகவான் என்ன பண்ணுவாரு, நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பாரு. ஓ இது வந்து இந்த முட்டாள் அறியாமல் இருந்தேன் இது கேட்கிறான், இது கிடையாது உனக்கு, நான் அதோட உயர்ந்தது உனக்கு தரேன். கிருஷ்ண பக்தி, என் மேல அன்பு செய்ய, அதுதான் உயர்ந்தது. அதை விட்டு பௌதிக ஆசை பின்னாடி ஓடி வராத. சோ கிருஷ்ணா வந்து ஜீவனுக்கு உயர்ந்தது எது? கிருஷ்ண பக்தி தான், பரவ தர்மம். சோ ஜீவனுக்கு நன்மை தரக்கூடியது பக்தி தான். சோ பகவான் பக்தி கொடுப்பாரு. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவர்கிட்ட போய் பக்தி கேட்டா, பகவானுடைய பக்தி கேட்டா அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலும் தேவர்கிட்ட எதுக்கு போறாங்க? பௌதிகத்தை கேட்கிறோம். அவங்க போய் நச்சரிச்சிருவாங்க, இது கொடுங்க, அது தனம் தேகி, அது தேகி, இது தேகி, காசு கொடுங்க, பணம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. அதனால இந்த புரிதல் இல்லாதவங்க, பகவத்கீதை பாகவதம் படிக்காதவங்க, பக்தர் சங்கத்துக்கு வராதவங்க, சாஸ்திரம் தெரியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து பல்வேறு குழப்பத்தில் இருப்பாங்க. தேவர்கள் இருக்காங்களா இல்லையா, நான் எந்த தேவனை வழிபடணும், எது உண்மை எது பொய், எந்த மார்க்கம், இது என்ன, சோ மெனி திங்ஸ். அதனால இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் பாகவதம் தான் ஒரே தீர்வு. அந்த புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவத சங்கத்துல இருந்து படிக்கணும், அப்பதான் நமக்கு தெளிவா புரியும். அதனால பாகவதத்துல அழகழகான பிரார்த்தனை இருக்கு. பகவானை வந்து பரம புருஷோத்தமன் சொல்லி சிவபெருமான் பிரார்த்தனை செய்யறாரு, பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றாரு, இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்யறாரு. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, எல்லா தேவர்களும். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகவானிய சேவகர்கள், பக்தர்கள். அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, பாகவதம் கன்க்ளூஷன் பாகவதம் ஒரு அழகான முடிவு சொல்லுது. என்னன்னா, பாகவதத்துல ஒரு ஸ்லோகம்,
யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாரா மெதேந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேத்யா. பாகவதம் ரெண்டு உதாரணம் கொடுக்குது. இந்த ரெண்டு உதாரணம். சோ இந்த ஒரு வீட்டுல ஒரு செடி வைக்கிறாங்க. இந்த செடிக்கு எங்க தண்ணி ஊத்துவாங்க? வேருக்கு ஊத்தா போதும், வேர்ல தண்ணி விட்டா போதும். அது வேர்ல தண்ணி விட்ட உடனே அது கிளைகளுக்கு பூக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரான்சஸ்க்கெல்லாம் போகும். ஒருத்த வந்து ஆர்கியூ பண்ணான், என் வீடு என் செடி நான் எங்க வேணா தண்ணி விடுவேன், என் வீடு என் செடி நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன், உனக்கு என்னையா, நான் எங்க வேணா விடுவேன். ஒருத்தர் ஆர்கியூ பண்ணல. இப்போ நான் என் வீட்டுல ஒரு செடி வச்சிருக்கேன், நீங்க வரீங்க, பிரபு ஏன் அந்த இலையில போய் தண்ணி விடுறீங்க, வேர்ல விட்டா போதுமே, நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்க வேணா விடுவேன். இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருக்காங்க. நான் இது என் வீடு என் செடி நான் எங்க வேணா விடுவேன், நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன், கிளை மேல விடுவேன், அது அவசியம் இல்லை. ஆனா அது மாதிரி பேசுற ஆளுகள் இருக்காங்க. அதுக்குதான் பாகவத இன்னொரு உதாரணம் இருக்குது. என்னது? ஃபர்ஸ்ட் வந்து யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா. ஒரு மரத்துக்கு வேருக்கு நீர் ஊற்றுவதால, ஒரு மரத்துக்கு வேருக்கு நீர் ஊற்றுவதால அதோட பிரான்சஸ், இலைகள் இலைகள் பூக்கள் எல்லாம் பசுமையாயிடும். ஒண்ணுக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒருத்த வந்து ரொம்ப புத்திசாலி வந்து ஆர்கியூ பண்ணுவார், நான் எங்க வேணா விடுவேன். ரெண்டாவது பாவத உதாரணம் கொடுக்குது, அதுல ஆர்கியூமெண்டே கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்லுது? பிராணோபகாரம் எது? இந்திரியானா. இந்த உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை, அது வயிற்றுக்கு தான் கொடுக்கணும். உணவு வயிற்றுக்குள்ளதான் போடணும். இதுல வந்து ஆர்கியூ பண்ண முடியுமா? இது ஏன் உடம்பு, நான் காதுக்குள்ள சட்னி ஊத்துவேன், மூக்குல சாம்பார் ஊத்துவேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆர்கியூ பண்ண முடியுமா? பண்ணா அவன் பைத்தியம்னு சொல்லுவான் இல்லையா? இந்த வேருக்கு தண்ணி விடாம எங்கேயோ தண்ணி விட்டாலே பைத்தியம்னு சொல்லுவோம். என்ன முட்டாளா இருக்காரு, வேருக்கு தண்ணி விடாம எங்க இல்லாம தண்ணி விட்டு. அதுதான் நடந்தது. பேயாழ்வார் என்ன பண்ணாரு? இதுல மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர்ல ஆதிகேஸ்வர பெருமாள் டெம்பிள் ஒன்று இருக்கு. கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துலயே ஆதிகேஸ்வர பெருமாள் டெம்பிள். அங்க வந்து அவரு தினமும் ஒரு தோட்டம் நந்தவனம் வச்சிருந்தார் பேயாழ்வார். அந்த வழியில் அடிக்கடி சிவவாக்கியர்னு ஒருத்தர் போவார், வருவார். சிவவாக்கியர் பெரிய சித்தர், அவர் வெறும் பண்டிதர். இவர் என்ன, இவர் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், இவரு செடியெல்லாம் தலைகளை நட்டு வச்சிருக்காரு. செடியை தலைகளை நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில போய் தண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஓட்டப்பானையில தண்ணி கோரினாலே பானை தண்ணி எடுத்தாலும் தண்ணி கீழே போயிடும். இவர் பார்த்தாரு, என்ன இந்த பிராமணர் வயசானவரு இப்படி செயல் பண்றாரு, இவருக்கு என்ன மூளை இல்லையா, பைத்தியம் அவரு? செடியை பூரா தலைகளை நட்டு வச்சுக்காரு, ஓட்டப்பானையில போய் தண்ணி விடுறாரு, எப்படி அதுக்கு ஜீவன் வரும், எப்படி அது பழம் கொடுக்கும், எப்படி பூ கொடுக்கும்? இவர் கேட்டார், ஐயா என்ன பண்றீங்க, வயசாயிடுச்சு இப்படி ஒரு செயல் பண்றீங்க, குழந்தை கூட புரிஞ்சுக்கும் செடியை தலைகளை வைக்க கூடாதுன்னு. நீங்க செடியை பூரா தலைகளை, கிளைகள் எல்லாம் கீழே போகுது, வேறு மேல இருக்கு, தலைகளை நட்டு வச்சுட்டு அது ஓட்டப்பானையில போய் தண்ணி எடுத்து ஓடுங்கிறது அன்னெசரி லேபர், தேவையில்லாத உழைப்பு. இவர் பாக்குறாரு, திரும்பி அதே பண்றாரு. இவர் 2-3 தடவை சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஓ அதுவா, எனக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும், ஜைனம் தெரியும், பௌத்தம் தெரியும், வைணவம் தெரியும், வேதம் தெரியும், புராணம் தெரியும், அதுக்கு தெரியும். நீங்க எல்லாம் தெரிஞ்சு பகவானை பத்தி ஏன் வரீங்க? நீங்க பகவான்கிட்ட வரவே இல்லை, கிருஷ்ணபக்தி பண்ணவே இல்லை. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, வேதங்கள் படிச்சிருக்கீங்க, புராணம் படிச்சிருக்கீங்க, பல்வேறு மார்க்கங்களை படிச்சிருக்கீங்க, சித்து வேலையெல்லாம் பண்றீங்க, எல்லாம் தெரியுது. ஆனா கிருஷ்ணத்தை வரலையே, அது இந்த நிலைமைதான். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்ணா இதுதான் அர்த்தம், தலைகீழ பண்ணுது. அப்பதான் அவர் புரிஞ்சுது, நான் இவ்வளவு நாளும் பகவானை விட்டுட்டு ஏதேதோ காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வேற பிடிக்கணும், வேற பிடிக்கணும். அப்ப செடியை நேரம் நட்டு வச்சு அது தண்ணி விடும், வேற பிடிக்கணும். அன்னைக்கு முடிவு பண்ணார், அன்னையில இருந்து நானும் வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணுவேன்னு பேரவருடைய தாமரை பாதம் சரணடைஞ்சார். அவர் தான் திருமணிசி ஆழ்வார். 12 ஆழ்வார் ஒருத்தர் திருமணிசி ஆழ்வார். சோ ஒரு பெரிய சித்தரா இருந்தவர், அப்புறம் வைஷ்ணவராயவர். இப்படிதான். சோ அதனால பாகவதம் என்ன சொல்லுது, நீ வந்து பசிச்சா வயிற்றுக்கு தான் உணவு கொடுக்கணும். நான் வந்து ஒரு ஆர்கியூ பண்ணலாம், சார் உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சரிங்க நான் உங்களுக்கு டிஃபன் கொடுக்குறேன். ஏங்க டிஃபன் வயிற்றுக்குள்ள போடணும், காதுக்குள்ள போடுவேன், மூக்குல போடுவேன்னு அவதிப்படுறது நானது. அது ப்ரோப்பா ரொம்ப அழகா சொன்னார் ஒரு தடவை. ஒரு கிளாஸ்ல ப்ரோப்பா என்ன சொன்னாரு, இந்த மற்ற புலங்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம். கை, கண்ணு, காது,
மூக்கு, காலு இதெல்லாம் பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்கன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். காலு சொல்லுது நான் தான் நடந்து போனேன், கை சொல்லுது நான் தான் வந்து சாப்பாட்டுக்கு பிசைறேன், வாய் சொல்லுது நான் தான் மெல்றேன், மூளை சொல்லுது நான் தான் உழைச்சேன், மனசு சொல்லுது நான் தான் சமைச்சேன். ஆனா அந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கு. நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம், வயிறு மட்டும் சாப்பிட்டு சும்மா இருக்கு. நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இன்னைக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குற ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். கண்ணு, காது, மூக்கெல்லாம் சேர்ந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். நான் வயிற்றுக்கு உணவு கொடுக்க மாட்டேன். நேரம் ஆக ஆக என்னாச்சு? நேரம் ஆக ஆக கண்ணு மங்கலாச்சு, காது கேட்கல, குயின்னு சவுண்டு வருது, நடக்க முடியல. அப்புறம் ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிட்டாங்க. பேசாம வயிற்றுக்கு உணவு கொடுத்துடல. பேசாம வயிற்றுக்கு உணவு கொடுத்தா ஆரோக்கியம். அதே மாதிரிதான் கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்றது. அதே சமயம் கிருஷ்ணர் ஒருத்தர் திருப்திப்படுத்திட்டா 33 கோடி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மற்ற எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடார். ஒருத்தர் வந்து யாருக்கும் கடன் பட்டவனே இல்லை. பாகவதம் என்ன சொல்லுது அடுத்தது? தேவ ரிஷி பூதா திரிநாம பித்துங்கிறான் அகிங்கயோ நாயம் நினீச்சராஜன். நம்ம இந்த உலகத்துல கடன் பட்டவங்க தான். நம்ம வேணா சொல்லலாம், இல்ல இல்லையே நான் ஒன்னும் கடன்காரன் கிடையாது, நான் கடன் கொடுத்திருக்கேன், நான் ஒன்னும் கடன்காரன் சொல்லலாம். இல்ல, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தரும் கடன்காரங்க. என்ன கடன்? நம்ம பெற்றோருக்கு கடன் பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், மற்ற ஜீவராசி கடன் பட்டிருக்கோம். தேவர்கள் தான் நமக்கு காற்று வெளிச்சம், சூரியன் வந்து வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், வாயு வந்து காற்று, அக்னி வந்து நெருப்பு, வருண நீர், இந்திரன் மழை. இவங்க நம்ம வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறாங்க. கடன் பட்டிருக்கோம் நம்ம. தேவர்கள், ரிஷிகள், வியாச தேவர், வால்மீகி, இவங்க நம்ம சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க, இவங்க கடன் பட்டிருக்கோம். பசு நமக்கு பால் கொடுக்குது, பசு கடன் பட்டிருக்கோம். எருது நிலத்தை உழுது பயிராக்குது, எருதுக்கு கடன் பட்டிருக்கோம். முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்த முன்னோர்களுக்கு பித்திருக்கள் கடன் பட்டிருக்கோம். தேவரிஷி பூதாப்த நினாம பித்திருங்களா இவங்களுக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலும் எக்கச்சக்க கடன் இருக்கு. இந்த கடனை எவ்வளவு பெரிய இடத்துல அடைக்க முடியாது. பிறகுதோறும் கடன் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு இந்தியா போய் கடன் வாங்குற மாதிரி, தமிழ்நாடு போய் கடன் அதிகமாயிட்டே தான் இருக்கு. கடன் குறையறதே இல்லை. ஆனா ஒரு வழி இருக்கு இந்த கடன் குறையறதுக்கு. யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, யார் ஒருத்தர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாரோ, அவர் யாருக்கும் கடன் பட்டவர் கிடையாது. யாருக்கும் கடன் பட்டவர் இல்லை. எல்லா கடனும் ஹோல்சேல்ல போயிடும். அவ்வளவுதான், பினிஷ். ஜஸ்மின் துஷ்டே ஜெகத். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சுதான். அதனால நம்ம உண்மையில பகவானுக்கு தான் கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த தேவர்களை படைச்சது பகவான். பாருங்க, நம்ம உண்மையில யாருக்கு கடன் பட்டிருக்கோம்? கிருஷ்ணாவுக்கு நம்ம கடன் பட்டவங்க. ஏன்னா தேவர்களை படைச்சதும் கிருஷ்ணா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சதும் கிருஷ்ணா, இந்த உயிர் வாயிலை படைச்சது எல்லாமே கிருஷ்ணர் தான். அதனால நம்ம கிருஷ்ணர் கடன் பட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். எப்படி கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி. நம்ம குரல்களை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி, சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி, கணவரை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி, மனைவியை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த ரொம்ப ஈஸி. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் முன்னாடி 2 கையை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சிடாரு. ஓகே, இந்த ஜீவாத்மா என் மேல அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நான் அவரை டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் அவரை பார்த்துக்கிறேன். அதனால இங்க வந்து வேருக்கு நீர் ஊற்றுவதால, வயிற்றுக்கு உணவு கொடுக்கறதால எப்படி எல்லாம் பூர்த்தி அடைஞ்சிருமோ, எப்படி வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுனால எல்லாம் பூர்த்தி அடைச்சு. அதுதான் பகவத்கீதையோட நோக்கம். அதுதான் பாகவத்தோட நோக்கம். பகவத்கீதை நோக்கம் கிருஷ்ணோட பக்தராகும். மன்மனாவா மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியத்தே பிரதிஜானே பிரியோஸ்மே. என்னுடைய பக்தனாரே, என்ன நமஸ்காரம் பண்ணி, என்ன வந்தனம் பண்ணி. பாகவதம் என்ன சொல்லுது? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அதனால இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம ஏத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஃபாலோ பண்றோம். நம்ம ஏதோ கண்மூடித்தனமாவோ கூட்டுத்தனமாவோ இல்ல ஒரு சென்டிமெண்டாவோ ஏத்துக்கலாம். பிரபுபாத விஞ்ஞான பூர்வம் நிரூபிச்சிருக்காரு. பிரபுபாத வந்து சாஸ்திர பூர்வமா நிரூபிச்சிருக்காரு,
விஞ்ஞானபூர்வம் நிரூபிச்சிருக்காரு. ஏன் பிரபுபாத் புக் படிக்கிறது அவசியம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியை பிரபுபாதர் சாஸ்திர பிரமாணம் கொண்டு நிரூபிச்சிருக்காரு, விஞ்ஞானபூர்வமாகவும் ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அததான் பிரபுபாத் இந்தியத்துக்கான ஆச்சரியம். हरे कृष्ण। वीरेंद्र भागवतम की जय, श्री प्रभुपाद की।